ரத்தீஷை அமலாக்கத்துறை விசாரிக்கவில்லை. அவரு இல்லை. விசாகன்ட்டு இருந்த விஷயங்கள் இது எல்லாமே ஆதாரங்களா எடுத்தாங்க. ஒரு வழக்கு போட்டாங்க. ரெய்டே சட்டவிரோதம். எங்களை கேட்காம ரெய்டு இனிமேல் வரக்கூடாது. உங்களை கேட்டுதான் ரெய்டு வரணும்னு எந்த ஊர்ல இருக்கு? ரித்தீஷ் போகும்பொழுது அவர் இல்லை, வீட்டுல தலைமறைவுன்றாங்க. ரித்தீஷ் ஒரு அதிகார மையம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு வகையில அன்மில் மகேஷ்க்கு நெருக்கமான உறவினர். தனுஷுடைய இட்லி கடை, பராசக்தி, சிம்பு வச்சு படம் ரொம்ப இண்டஸ்ட்ரியிலே பாக்குறாங்க. யார் இவர்? ஐடி இன்கம் டாக்ஸ் ரைடு ஆகாஷ் வீட்டுக்கு அதுல மூலியமா அது ஒரு படிக்கட்டிடம். அமைச்சர் அறிக்கை விட்டுருக்காரு, இது பழிவாங்கும் நடவடிக்கை. எது பண்ணாலும் பழிவாங்க நடனா காலையில வந்துருவோம், 7 மணிக்கு இத்தனாம் தேதி காலைல வந்துருவோம். நீங்கள காலையில டிஃபன், மதியானம் சாப்பாடு, மொத்தம் 17 பேர் வருவோம். டிரைவருக்கு தனியா வெளியில சாப்பாடு. இவ்வளவு கண்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் அவ்வளவு ஒரு முக்கியமானது. இன்னொரு அரசியல்ல செல்வாக்கா வந்துடுறீங்க, பணம் ஈட்டுறீங்க, லஞ்சம், ஊழல், முறைகேடு. அதை வச்சு நீங்க வேற வேற வகையில அந்த பணத்தை நீங்க முதலீடு பண்றீங்க, அதை ஒயிட் ஆக்க ட்ரை பண்றீங்க. ஏதாவது ஒரு வழக்கு உங்க மேல இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இடி உங்கள்கிட்ட வரும், இல்லாட்டி இடி உங்கள்கிட்ட வர முடியாது. இன்னைக்கு மாநில சுயாட்சி நாயகன், மாநில உரிமையாக போராடுறன்னு ஸ்டாலின் தான் சொல்லிக்கிறாரு. இது யாரு கூட சேர்ந்து சொல்லிட்டு இருக்காரு? காங்கிரஸ். இவர்களுக்கு வரும்போது ரத்தம், மத்தவங்க வரும்போது தக்காளி சட்னி. நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இடி ரைட் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. முக்கியமான புள்ளிகள் பலரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை. இந்த விவகாரங்கள் தொடர்பாக நம்ம இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களோட விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அமலாக்கத்துறை தொடர்ச்சியா ஒரு 3 பேர் மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம அதிமுக தரப்புலையும் ஒரு சிலர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சார். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது துணை முதல்வர் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லப்படக்கூடிய ரத்தீஷ் அவர்களை அமலாக்கத்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க சார். எப்படி பாக்குறீங்க சார்? ரத்தீஷை அமலாக்கத்துறை விசாரிக்கவில்லை. அவரு இல்லை. அவரை தேடி போன பொழுது அவர் வீட்டில் இல்லை. வீட்டை சீல் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அமலாக்கத்துறை டாஸ்மார்க் வழக்குல ரெய்டு வந்தாங்க. ஏற்கனவே 2016 இப்போ சமீபம் வரைக்கும் நடந்த பல வழக்கு பதிவு செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 41 வழக்குகள் இவங்களால லஞ்ச ஒழிப்புத்துறையினால பதியப்பட்ட வழக்குகள். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை ரெய்டு வந்தாங்க. பொதுவாக அமலாக்கத்துறை நேரடியாக ரெய்டு வர முடியாது. ஏதாவது ஒரு ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மூல வழக்கு, எஃப்ஐஆர் இருக்கணும். அந்த வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இது டாஸ்மார்க் நிறுவனத்தில் பல்வேறு விவகாரங்களில் உங்களுக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது, 41 வழக்குகள். அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை அந்த 41 வழக்குகளை மெயின் பண்ணி வந்தாங்க. வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ரெய்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 மணி நேரம் நடந்தது, 3-4 நாள்கிட்ட நடந்தது. பல்வேறு ஆவணங்கள், குறிப்பாக விசாகன் ஐஏஎஸ் அதோடைய பொது மேலாளர், மேலாண் இயக்குனர் அவருடைய இது, அப்புறம் இன்னொரு எம்டி சங்கீதான்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொருத்தர், 3 முக்கிய அதிகாரிகள் ப்ளஸ்ஸு ஆஃபீஸு எல்லாம் இதுவும் ரெய்டு பண்ணாங்க. இதில் என்னென்னா இவர்கள்ட்ட பயன்படுத்தப்பட்ட அந்த செல்ஃபோனு, அந்த தரவுகள், விசாகன்ட்டு இருந்த ஒரு 3 ஆப்பிள் ஃபோன்கள் ப்ளஸ் லேப்டாப்பு, மற்ற விஷயங்கள் இது எல்லாமே ஆதாரங்களாக எடுத்தாங்க. அதில் எடுத்து முடித்த பிறகு 2 நாள் கழித்து இடி ஒரு அறிக்கை விடுறாங்க. அதில் டாஸ்மார்க்கில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் கூடுதலாக விலை வைத்து விற்கப்பட்டதில் பெருமளவில் பணம் ஜென்ரேட் ஆகிருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, டெண்டர் விடுறதுல டெண்டர் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலன்றது. டிரான்ஸ்போர்ட்டுக்கான டெண்டரில் சிங்கிள் ஒருத்தரே கேட்பார், அவருக்கே கொடுத்த இது சட்டவிரோத பார்கள். அதுக்கப்புறம் டாஸ்மார்க்கில் தயாராகிற அந்த ஆலைகளில் தயாராகிற டாஸ்மார்க் சரக்கு டாஸ்மார்க் மட்டும் இல்லை, வெளியிலையும் 50% வெளியில் பார்களில் சட்டவிரோதமாக விற்கப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. மது ஆலை ஊழியர்கள், பாட்டிலிங் கம்பெனி 2 பேரும் சேர்ந்து
சட்டவிரோதமாக செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 7-8 வகையான குற்றச்சாட்டுகளை அவங்க அறிக்கையாக இடி வெளியிட்டிருந்தாங்க. இதிலெல்லாம் நாங்கள் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் விசாரணையில் இந்த ரெய்டில் எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை எதிர்த்து ரெய்டை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டாங்க. ரெய்டே சட்டவிரோதம், எங்களை கேட்காம ரெய்டு இனிமேல் வரக்கூடாது, 60 மணி நேரம் ஊழியர்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்தனர், சட்டவிரோதமாக எல்லாத்தையும் கைப்பற்றிருக்காங்க, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு இடி வந்து ஒத்துழைக்குமா சார்? அப்படி பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளை அந்த நீதிபதிகள் அமர்வு வந்து அது நான் உங்களை கேட்காம உங்களை கேட்டு தான் ரைடு வரணும்னு, எந்த ஊரில் இருக்குது, இந்த இதெல்லாம் போடாதீங்க, மாற்றி மனு தாக்கல் பண்ணுனாங்க. அதற்கு பிறகு மனு தாக்கல் பண்ணதில் இடி பதில் சொல்லிச்சு, 60 மணி நேரம் நாங்கள் பண்ணாலும் யாரையும் துன்புறுத்தவில்லை, பிஎம்எல் ஆக்ட் 17 பிரகாரம் நாங்கள் வந்து இந்த ரைடு மற்ற விஷயம் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்குது, அதில் ஆவணங்களில் கைப்பற்றுகிற உரிமையே எங்களுக்கு இருக்கிறது, வாக்குமூலங்கள் பெறுகிற உரிமையே எங்களுக்கு இருக்கிறது, யாரையும் மிரட்டிலாம் வாக்குமூலம் வாங்கலை அப்படிலாம் சொல்லிட்டு, நாங்கள் அப்படி மிரட்டி வாங்கியிருந்தால் அவர்கள் எங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது, சில ஆவணங்களை கேட்டு பதில் கொடுக்கும்போது மிரட்டப்பட்டதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எதுவுமே சொல்லலை. இன்னொன்று, இவர்கள் ஏன் வர்றாங்க, அந்த ஊழியர் மிரட்டினா ஊழியர்கள் வரட்டும் கோர்ட்டுக்கு, இவங்க ஏன் ஊழியர் சார்பு வராங்க, அந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க. இது கோர்ட்டில் வந்து முதல் பெஞ்சு இது பண்ணி, ரெண்டாவது பெஞ்சு முதல் பெஞ்சு விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பெஞ்சு வரும் பொழுது, ரெண்டாவது பெஞ்சு 60 மணி நேரம் விசாரணை, அதெல்லாம் ரெய்டுலாம் அப்படி தான் போகும், நீங்களாம் பண்ணலையா, லஞ்ச ஒழிப்புலாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு தட்டி விட்டார். அது ஒன்றும் இல்லைன்னு. ரெண்டாவது விசாரணையில் அவங்க டெல்லியிலேருந்து பல மூத்த வழக்கறிஞரை கொண்டு வந்து வாதம்லாம் பண்ணியும் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கல, ரைடு கரெக்டு தான், நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு இவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நேற்று ரைடு ஆரம்பிச்சது. மறுபடியும் விசாகன் வீடு, அவர் தான் மெயினானது, அவர் வீடு, மற்ற இடங்கள்லாம் இது இல்லாமல் இந்த ரெய்டில் பொதுவாக இப்போ பிஎம்எல் ஆக்டில் ஒரு சட்டவிரோத பண பரிமாற்றம் நடக்குது. இந்த டாஸ்மார்க்கில் வர்ற பணம் அது எங்கெங்கெல்லாம் பண பரிமாற்றமாக மாறுது, யார் யார் கைக்கெல்லாம் போகுது, அது எப்படி வெள்ளையாக்கப்படுவதற்கான வேலைகளை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எடுக்கும் பொழுது இதில் சம்மந்தப்பட்டதாக டாஸ்மார்க்குக்கே சம்மந்தம் இல்லாத சிலர் வீடுகளில் இதில் ரைடு. அதில் தான் ரத்தீஷ் ஒருத்தர், ரித்தீஷ் வந்து போகும்பொழுது அவர் இல்லை, வீட்டில் தலைமறைவுன்றாங்க, வீட்டை சீல் வச்சதாக தகவல்கள் வருது. அது இன்னும் உறுதிப்படுத்தலை. அவர் வந்து உதயநிதியோட நண்பர் இல்லை குடும்ப நண்பரா? குடும்ப நண்பர், உதயநிதிக்கு மிக நெருங்கிய குடும்ப நண்பர். சின்ன வயசுலேருந்தே அவர் ஒன்றா வளர்ந்து வந்தவங்க. அதற்கு பிறகு அவர் ஒரு அதிகார மையமாக எல்லாருக்குமே தெரியும், திமுகவிலும் வெளியிலும் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே ரித்தீஷ் வந்து ஒரு அதிகார மையம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரு ஒன்று. ஆகாஷ் வந்து ஒரு வகையில் கலைஞருடைய பேத்தி, கொள்ளு பேத்தி கட்டினவர். இன்னொரு வகையில் அன்பில் மகேஷ்க்கு நெருக்கமான உறவினர். அந்த வகையில் அவர் வந்து பட தயாரிப்பாளராக திடீர்னு உருவானார். அவர் பார்த்தீங்கன்னா 400 ரவுடி தான், இன்னும் 2-3 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி இருந்தவர். திடீர்னு பார்த்தா தயாரிப்பாளராகி பெரிய பெரிய படங்கள், தனுஷுடைய இட்லி கடை, பராசக்தி, சிம்பு வச்சு படம்ன்றப்போ இண்டஸ்ட்ரியிலே பார்க்குறாங்க, யார் இவர், திடீர்னு வராரு, பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு. ஒரு காலத்தில் ஜாபர் சாதிக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு அமீர்கிட்ட பணப்புழக்கம் பண்ணி அமீர் மூலியமாக படங்கள்லாம் எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி என்ன இதுன்னு இண்டஸ்ட்ரியில் பார்ப்பாங்கல்ல. இண்டஸ்ட்ரியிலனா குறிப்பிட்ட தயாரிப்பாளர் இருப்பாங்க, வருவாங்க, பண்ணுவாங்க. திடீர்னு ஒருத்தர் முளைச்சி எடுக்கிற என்னடா இதுன்னு பார்த்துருந்தேன். சரி, பெரிய இடம், பெரிய எடுத்து பிள்ளை அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னு தெரில. இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் வீட்லேயே ரெய்டு ரெண்டாவது நாளாக போய்கிட்டு இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த பணம் வேற வகையில் ஃப்ளோ ஆகிருக்குது போல். ஏன்னா சும்மா திடீர்னு போய் வேற ஒரு வழக்கில் ஐடி இன்கம் டேக்ஸு ரைடு ஆகாஷ் வீட்டுக்கு வந்து அதில் மூலியமா அது ஒரு ப்ரெடிகேட்டட் அப்போ பொண்ணு எடுத்த இடமும் பெரிய இடம் தான். நான் சொல்கிறது, இப்போ இடி இந்த விவகாரம் நம்ம வேற ஒரு விவகாரத்தில் அவர் வீட்டில் ரைடு போகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். இன்கம் டேக்ஸ் ரைடு அவருக்கு வந்திருந்து அந்த ரைடை ஒட்டி இடி வரும். ஆனால் இது அப்படி இல்லை. அமலாக்கத்துறை டாஸ்மார்க்கில் நடத்தின ரைடை ஒட்டி இவர் வீட்டுக்கு ரைடு போகிறாங்க. அப்போ இதில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று. ஏன்னா அவர் 2 அதிகார மையத்துக்கும் அவர் நெருக்கமானவர்ன்றதுனால இந்த பணம் ஃப்ளோ ஏதாவது போயிருக்கான்ற சந்தேகம். அது இனிமேல் இடி தான் அதை தெளிவுபடுத்தணும். நம்ம சந்தேகம் தான் பண்ண முடியும். இந்த அடிப்படையில் இடி ஒரு இது முடிஞ்சோன்னா ஒரு ப்ரெஸ் நோட் வெளியிடுவாங்க, இது இப்படிலாம் எடுத்திருக்கோம்,
இந்தந்த மாதிரி பண பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படிலாம் சில விஷயங்கள சொல்ல மாட்டாங்க. அது இசிஐஆரில் இருக்கும். எஃப்ஐஆர் மாதிரி இசிஐஆர், அது அவங்களுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அது நீதிமன்றத்தில் தான் போகும்போது இருக்கும். இதில் விசாகன் வந்து 2 நாளாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. நேற்று இதுக்கு கூட்டு போனாங்க, இன்னைக்கு காலையிலேயே மறுபடியும் அலுவலகத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்ட்டு செய்தியில வந்தது சார். கைதுன்னு வராம அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்னு. கைதுன்னு வராது. அழைத்து செல்லப்படுறதுதான் கரெக்ட். அதான் கரெக்டா சார். விசாரணைக்கு கூட்டு போறாங்க. ஓகே. விசாரணை முடிவில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், இல்லைன்னா கைது பண்ணலாம். அப்பதான் கைது. அது வரைக்கும் அழைத்து செல்லப்படுறது தான். பொன்முடி வீட்டில் இடி ரெய்டு பண்ணாங்க. பொன்முடியும் அவருடைய மகன் தெய்வசிகாமணியும் அழைத்து சென்றார்கள். நைட்டு விடிய காலம் 2 மணிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. மறுபடியும் காலையில் வரணுன்னாங்க. காலையில் அவர்கள் தானாக வந்தார்கள், போய் விசாரணை அட்டன் பண்ணாங்க. மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. கைது பண்ணாலும் பண்ணியிருக்கலாம், தேவை ஏற்படின்னு கைது பண்ணுவார்கள். இல்லாட்டி விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாரு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. இது இடி உடைய நடைமுறை. திரு விசாகன் அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி. அவரை நேற்றும் விசாரிக்கிறாங்க, இன்றைக்கும் விசாரிக்கிறாங்க. அவரை இன்றும் அழைத்து சென்றிருப்பது பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அமலாக்கத்துறையெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து வரும் அந்த பீட்டில் இருக்கிற செய்தியாளர்களை நாம் கேட்ட பொழுது சொல்ல முடியாது, இந்த 2வது தடவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வட மாநிலங்களில் இடியுடைய செயல்பாடு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் 2வது தடவையும் கூட்டிட்டு போயிட்டு அரெஸ்ட் காமிச்சிருவாங்க. அது மாதிரி ஏதாவது நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சில நேரம் அந்த விசாரணைகள் இந்த மாதிரி 2-3 நாளாக நடந்திருக்கு. அவர்களே அதற்கு பிறகு விடுவிச்சிருவாங்க. அப்படியும் நடந்திருக்கு. அதனால குறிப்பாக எதையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதை அப்படிதான் பார்க்க முடியும். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து இது பெரிய ஒரு பின்னடைவா இருக்குமா சார்? திமுக அரசுக்கு இது ஒரு பின்னடைவு. இன்னைக்கு அமைச்சர் அறிக்கை விட்டுருக்காரு, இது பழிவாங்கும் நடவடிக்கை. எது பண்ணாலும் பழிவாங்க நடவடிக்கை. நேராக வந்து நீங்க அப்படியே ஒண்ணுமே இல்லை, நேராக வந்து பண்றதுதான் பழிவாங்கும் நடவடிக்கை. நீங்க இடி சும்மா வரவே முடியாது. நீங்க வந்து சமர்த்தர்கள், பெரிய ஆட்கள். நீங்க ஒரு சின்ன வழக்கில் கூட நீங்க அகில இந்திய அளவில் வழக்கறிஞர்களை கொண்டு வந்து வாதாட வச்சு நீதிபதிகளையே அப்படியே ஒரு இதாக்கி டைலமால கொண்டு வந்து பண்ணக்கூடிய ஆட்கள். இந்த வழக்கையே ரெய்டையே சட்டவிரோதம் சொல்றதுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு. இதெல்லாம் காமெடி, பெரிய காமெடி. ரெய்டே வரக்கூடாதுன்னா எப்படிங்க? என் வீட்டுக்கு போலீஸாக வரக்கூடாதுங்க அப்படின்னா ஏங்க? போலீஸாக அவங்க வேலை செய்கிறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற பையனை போட்டு நீங்கள் டெய்லி அடிக்கிறீங்கன்னு புகார் வருது. போலீஸ் வந்து வருதுன்னா போலீஸே வந்துக்கூடாது, விசாரிக்கக்கூடாதுன்னா எப்படிங்க? சரிதாங்க செய்வாங்க அப்படின்னு தான் கோர்ட்டு சொல்லும். இல்லை வரக்கூடாது, என்கிட்ட கேட்டு தான் வரணும் அப்படின்னா, ரைடு வரும்போது என்ன கேட்டு வரணும்னு ஒரு வேர்டு சேர்த்துருந்தாங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் இருக்கு வச்சுக்கிங்க, ஒரு தொழிலதிபர் இல்லை ஒரு சினிமா நடிகர், அவர்கிட்ட இன்கம் டேக்ஸ் ஒரு லெட்ரு சோன் அந்த மாதிரி வரோம், 15 பேர் வருவோம், காலையில் வந்துடுவோம் 7 மணிக்கு, இத்தனாம் தேதி காலையில் வந்துடுவோம், நீங்கள் எனக்கு காலையில் டிஃபன், மதியானம் சாப்பாடு, மொத்தம் 17 பேர் வருவோம், டிரைவருக்கு தனியாக வெளியில் சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு செய்து வரவும் வைக்கவும், நாங்கள் ரைடுக்கு வருவோம்னா சொல்லுவாங்க. வாங்கன்ட்டு அவர் என்ன ஏற்பாடோ பண்ணி கிளீனாக இருப்பார். அதனால் இது இந்த மாதிரி கோரிக்கைலாம் செல்லுமா? கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் போன ஆட்கள் இவர்கள். ஆனால் இவங்க ரைடு சட்டவிரோதம் போய் கோர்ட்டில் போனாங்க. என்ன ரைடுனா அவங்க வேலையை செய்ய முடியா? அதில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நீ கோர்ட்டில் பார்த்துங்க, அவங்க சார்ஜ் ஷீட்லாம். அப்புறம் அந்த இசிஐஆர்னு சொல்லுவாங்க. இசிஐஆர்ன்றது அவங்களுக்கு போட்டுக்கிற ஒரு டாக்குமெண்ட்டு. அதில் வந்து இப்போ விசாகன் குற்றவாளி, விசாகன் இருக்கிறார் இதில் மெயின் குற்றவாளி, இன்னும் சில பேர் சந்தேகம் இருக்குது, அமைச்சர் வரைக்கும் போகுது, இங்கே ரித்தீஷ் வரைக்கும் போகுது, இங்கே ஆகாஷ் வரைக்கும் போகுதுன்னா இது எல்லாமே அவங்களுடைய இசிஐஆரில் இருக்கும். அதை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க, அதை நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு காப்பி வேணும்னு கேட்குறாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடமே இல்லை. ஆனால் விசாகன் கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, உங்கள் மேலே இந்த பிரிவில் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவருக்கான அந்த இதை சொல்லுவாங்க. ஆகாஷ் தான் ஆகாஷுக்கு நீங்கள் எந்தெந்த பிரிவில் இருக்கீங்க, இப்படி சம்மந்தப்பட்டிருக்கீங்க, அதனால உங்கள் மேலே இந்த ரத்தீஷ் தான் ரத்தீஷுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் இடி சொல்லும். அதை தான் அந்த வக்கீல் சொன்னாங்க. இடி துஷார் மேத்தா இடியுடைய வழக்கறிஞர், உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி சட்டத்திலே இடம் இல்லை அப்படின்னு. நீங்கள் ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன், இவங்க இவ்வளோ கண்டிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமானது. இதை வந்து நான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வாரோட நான் கொண்டு போய் சேர்ப்பேன். ஏன்னா பிஎம்எல்ஏ ஆக்டுன்றது வந்து
பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பிரிவு. இந்த பிரிவுல கைதானவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காது. அவர்கள் தங்களை குற்றமற்றவர்கள் அவர்களே நிரூபிக்கணும். கோர்ட்டு அவர்களை குற்றமற்றவர்களாக நம்பணும். இப்படிலாம் நம்புனாதான் அவர்களை ஜாமீன் கிடைக்கும். குறைந்தது 1.5 வருஷம் 2 வருஷம்லாம் இதுல இருப்பாங்க, ஜாமீனே கிடைக்காது. மற்ற வழக்குகள் போற இந்த வழக்கு கிடையாது. மற்ற வழக்குகள்ல கைதானவர்கள் 60 நாள் 90 நாள், 60 நாள்னா 7 ஆண்டுகளுக்கு கீழே உள்ள குற்றங்கள், 7 ஆண்டுக்கு மேல உள்ள குற்றம் 90 நாள் கஸ்டடின்னு ஒன்று இருக்கும், ஜுடிஷியல் கஸ்டடி. அதுக்குள்ள நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். ஒருவேளை பண்ணலன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்றதை வச்சு ஜாமீன் வாங்கலாம். பொதுவாக போட்டவொடனே நான் பெயிலபிள் செக்ஷன் இருக்கும். நான் பெயிலபிள்னா 2-3 தடவை ரிஜெக்ட் ஆகும், அப்புறமா பெயில் கிடைக்கும். பெயிலபிள்னா 2 இதில் ஒரு சிட்டிங்ல கூட கிடைச்சிடும். அப்படி கிடைக்கல, இதெல்லாம் மீறி வச்சிருக்காங்கன்னா 60 நாள் பொறுத்து கொடுத்து ஆகணும். இல்லை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டா கொடுத்துடணும், அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பிஎம்எல் ஆக்ட் அப்படி கிடையாது. எப்படி இந்த பிஎம்எல் ஆக்ட் வந்துச்சு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் மத்தியில் போதை மருந்து கடத்தல் மூலிமா வர்ற பணத்தை வச்சு ஆயுதங்கள் வாங்குறது, தீவிரவாதிகளுக்கு பண உதவி பண்றது, முறைகேடா சம்பாரிச்ச பணத்தை வேறு நாடுகள்ல முதலீடு செய்வது, ஹவாலா, உண்டி, இந்த மாதிரி இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்குது. நாட்டுக்குள்ள தீவிரவாதம் வளருது. இப்படிலாம் இருக்கும்போது இதை தடுக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் உட்காந்து 2002 ஒரு சட்டம் கொண்டு வரும். ஏற்கனவே இருக்குது பல சட்டங்கள், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கடுமையாக கொண்டு வரணும். அந்தந்த நாட்டுக்குள்ள அது கடுமையா இருக்கணும். அந்த சட்டத்துக்குள்ள கைது செய்யப்படும் பொழுது நம்ம கடுமையா இருக்கணும் அப்படின்னு. அப்போதான் அந்த பிஎம்எல் ஆக்ட் கொண்டு வராங்க. நம்மளுக்கு பிஎம்எல் ஆக்ட் ஒவ்வொரு நாட்டுக்கும் அது பேர்ல இருக்கும். அப்படி வந்த சட்டத்துல இந்த சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி பண பரிவர்த்தனை சம்பந்தமான இன்டெலெக்சுவல் தெப்ட், இதெல்லாம் இன்டெலெக்சுவல் தெப்ட்னு அப்படி வராது, ரொம்ப இன்டெலெக்சுவலா குற்றம் பண்றது. அப்ப அந்த மாதிரி இன்டெலெக்சுவலா பண்றான்னா தெரிந்தே குற்றம் செய்யறான். பெரிய லெவல்ல பண்ற குற்றங்கள் இது. நான் சொல்றேன், நாட்டுக்கு நாடே நடக்குது. இன்னொரு அரசியல்ல செல்வாக்கா வந்துடுறீங்க, பணம் ஈட்டுறீங்க, லஞ்சம், ஊழல், முறைகேடு, அதை வச்சு நீங்க வேற வேற வகையில அந்த பணத்தை நீங்க முதலீடு பண்றீங்க, அதை ஒயிட்டாக்க ட்ரை பண்றீங்க. அப்போ உங்களை சாதாரண சட்டத்துல கைது பண்ணா நீங்க 60 நாள் 90 நாள்ல இதை பயன்படுத்தி வெளியே வந்துடலாம். நம்பர் 1 ஆக்டர்ல இது அட்வொகேட்ஸை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம், சட்டத்துல ஒரு சந்திப்பு இல்லை. அதுக்குதான் இந்த பிஎம்எல் ஆக்ட் கொண்டு வந்தது. இதுக்கு முன்னாடி இதுல பிஎம்எல் ஆக்ட் இது மட்டும் இல்லை, வனத்துறை சட்டங்கள் இருக்குல்ல, வன விலங்குகள், இந்த இது அதுக்கும் இந்த ஆக்ட் இருக்குது. போதை மருந்து கடத்தல் இந்த மாதிரி இதுக்கும் பிஎம்எல் ஆக்ட் இருக்குது. ஃபெமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்நிய செலவாணி, அந்த இது மோசடி தடுப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லயும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது இந்த சட்டம். அதனால சட்டத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா யூஏபிஏ கொண்டு வந்தாங்க, என்ஐஏ உருவாக்கி யூஏபிஏ சட்டம், இதெல்லாம் தீவிரவாதிகளுக்கு எதிராக. அதே மாதிரி இதுவும் அதுதான், இதுவும் தீவிரவாதம் சம்மந்தப்பட்டது, உள்நாடுகள்ல ஊழல் முறைகேடுகள் சம்மந்தப்பட்டது. அப்ப தெரியுதா அந்த சட்டத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு. அதனால இந்த சட்டத்தை சாதாரணமா பயன்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு வழக்கு உங்க மேல இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இடி உங்கள்கிட்ட வரும், இல்லாட்டி இடி உங்கள்கிட்ட வர முடியாது. இப்போ இன்கம் டேக்ஸ்னா நீங்க அளவுக்கு அதிகமாக பணம் சேர்த்துருக்கீங்கன்னு புகார் போகுதுன்னா இன்கம் டேக்ஸ் டைரக்டா வரலாம். நீங்க ஒரு கொலை பண்ணிருக்கீங்கன்னா ஒரு சட்டம் ஒழுங்கு போலீஸும் உங்கள்கிட்ட டைரக்டா வரலாம். ஒரு சைபர் குற்றம் பண்ணிருக்கீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸும் உங்கள்கிட்ட வரலாம். ஒரு பதிவு போட்டினா கூட உங்க சைபர் கிரைம் போலீஸும் உங்கள்கிட்ட வரலாம். ஆனா இடி உங்கள்கிட்ட ரெய்டோ எதுவுமே வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இடிக்கு ஒரு மூல வழக்கு ஒன்று இருக்கணும். ஒன்று நீங்க முறைகேடா இன்கம் டேக்ஸ்ல மாட்டிருக்கீங்க, கோடி கணக்கில் சம்பாரிச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்க கணக்கு வழக்கு இது பண்ண முடியாது, இன்கம் டேக்ஸ் உங்களை கைது செய்ய முடியாது. இன்கம் டேக்ஸ்னால உங்களுக்கு ஃபைன் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா அதோட இன்கம் டேக்ஸ் உடைய வேலை முடிஞ்சிடும். அவங்களுக்கு கைது செய்ய அதிகாரம் இல்லை. இவ்வளோ பணம் எக்ஸ்ட்ராவா இது பண்ணியிருக்க, இதுக்கு நீ கணக்கு வழக்கு சமைக்கல, அதனால உனக்கு இத்தனை மடங்கு ஃபைனு, அந்த ஃபைனை கட்டிங்கன்னு சொல்லிட்டு அதோட அவங்க வேலை முடிஞ்சிடும், போயிடுவாங்க. நீ இவ்வளோ சம்பாரிச்சல்ல, இதுக்கு முறைகேட தானே சம்பாரிச்ச, இதை வேற வேற வகையில நீ முதலீடு பண்ணல, அப்போ மணி லாண்டரி ஆக்ட் வருது இல்லை, அதுக்கு நீ பதில் சொல்லணும். அதுக்கு இடி வரும், ரைடு கைது, இந்த நடவடிக்கை எல்லாம் போகும். உங்க சொத்துக்களை கூட முடக்குவாங்க, ஏன்னா முறைகேட சம்பாரிச்சதுனால. இப்ப புரியுதா? இதை இப்ப தமிழக அரசுல இவர்கள் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி இப்படின்னு எதிர்க்கிறாங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு இப்போ காங்கிரஸ் கூட அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க. இதே காங்கிரஸ் மத்திய அரசா இருக்கும்பொழுது சிபிஐயை எப்படி இவர்கள் பயன்படுத்தியாருன்னா பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு மாநில சுயாட்சி நாயகன், மாநில உரிமையாக போராடுறவங்க ஸ்டாலின்லாம் சொல்லிக்கிறாரு. இது யார் கூட சேர்ந்து சொல்லிட்டு இருக்காரு? காங்கிரஸ் கூட. இதே காங்கிரஸ்
மாநில உரிமைகளை காலில் போட்டு மிதித்ததும், மாநில ஆட்சிகளை 356 பயன்படுத்தி கலைச்சதும் பொம்மை அரசாங்கத்துக்கு அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் நடந்தது. இதே கலைஞர் ஆட்சியை 2 தடவை கலைச்சாங்க. நம்ம எம்ஜிஆர் ஆட்சியை இதே மாநில சுயாட்சியை விரும்புகிற கலைஞர் இந்திரா காந்தியோடு சேர்ந்து எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சாரு. அதனால இவர்களுக்கு வரும்போது ரத்தம், மற்றவங்க வரும்போது தக்காளி சட்னின்னு. அதனால ஈடின்றது முறையா தான் வர முடியும். நீதிமன்றம் அனுமதிக்குமா? தப்பா நடந்தா அவங்க மேலே வழக்கு போட்டு உள்ள தள்ளலாம். அந்த அளவுக்கு அந்த ஈடியில ஒரு சட்டம் இருக்கு. அதனால இந்த விவகாரத்துல தமிழக அரசுக்கு இது பெரிய சிக்கல் இருக்கு. அதனாலதான் அமைச்சர் அறிக்கை விடுறதுக்கு அமைச்சரை அறிக்கை விட வச்சிருக்காங்க. அவர் பாவம் அப்ராணி மனுஷன். அவர் எந்த வம்புத்துமும் போகாதவர். மிக 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 மூத்த அமைச்சர். எனக்கு தெரிந்து இன்றைக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து அமைச்சரா இருந்து, அப்ப நான்லாம் சின்ன பையன், போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தாரு 77ல. ஸ்கூல் போய்கிட்டு இருப்போம் நாங்கெல்லாம். அப்பெல்லாம் சிவப்பு கலர்ல பஸ் ஓடும். அந்த பஸ் பாத்தீங்கன்னா சின்னூண்டா, அகலம் கூட கம்மியா இருக்கும். மாநகர இது பல்லவன் போக்குவரத்து அப்பெல்லாம் அந்த மாதிரி பேர்ல இருந்தது. பல்லவன் போக்குவரத்து நீங்க ஓடி இருந்தது. சின்ன சின்ன பஸ்ஸா ஓடும். அதான் நல்ல அகலமான பஸ்ஸா, அழகான பஸ்ஸா, பச்சை கலர்ல நீல கலர்லன்னு கொண்டு வந்தாரு. அப்புறம் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக கல்லூரி கட்டினாரு. ஐடிஐ இது கட்டினாரு. ஐடிஐன்னு தொழிற்பயிற்சி கூட கட்டினாரு. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குழந்தைகள் பயில்வதுக்குன்னு ஸ்பெஷல் இது பல இது கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு நல்ல பேர் அவருக்கு. இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர் இருக்கும்போது அவர் அமைச்சர். அப்பனா அவருடைய அனுபவத்தை பார்த்துங்க. அப்படிப்பட்ட ஒரு டிஎம்கேல ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா முரண்பட்டு டிஎம்கேல ஜாயின் பண்ணாரு. இங்கே இருக்காரு அமைச்சர். எந்த வம்பத்து முகம் போக மாட்டாரு. அவரு இப்போ டாஸ்மார்க் அவர் கையில கொடுத்துருக்காங்க. அவரு எனக்கு வேணாப்பான்னு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. அவர்கிட்ட தான் இருக்குது. அவரு மூலியமா இன்னைக்கு அந்த அறிக்கை வருது. அதிகாரிகளை நாங்கள் பாதுகாப்போம், பயப்படாதீங்கன்றாங்க. அப்படின்னா எப்பா எதாவது சொல்றதுக்கிட்ட போறேன், பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு. சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. மிக நன்றி சார். நன்றி.